Hi friends, welcome to Sala Easy Max. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா UGTRB எக்ஸாமினேஷனுக்கும் PGTRB எக்ஸாமினேஷனுக்கும் காமன் யூனிட்ஸ் என்னென்ன நமக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே PGTRB எக்ஸாமினேஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கிறவங்க UGTRB எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதணும் அப்படின்னா ஸோ BSc B.Ed முடிச்சிருந்து டெட் பேப்பர் 2 நீங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா UGTRB எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதலாம். அதாவது BT அசிஸ்டன்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதலாம். ஸோ இந்த UGTRB அதாவது BT அசிஸ்டன்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா BSc முடிச்சிருக்கணும், B.Ed முடிச்சிருக்கணும், டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க BT அசிஸ்டன்ட் அதாவது UGTRB-க்கான எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதலாம். PGTRB எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா MSc முடிச்சிருக்கணும், B.Ed முடிச்சிருந்தா போதும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா PGTRB எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஏற்கனவே PGTRB எக்ஸாமினேஷன் எழுதுனவங்க UGTRB எக்ஸாமினேஷன் எழுதுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த UGTRB எக்ஸாமினேஷனுக்கும் PGTRB எக்ஸாமினேஷனுக்கும் காமன் யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 5 யூனிட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 யூனிட்ஸ் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அது எந்தெந்த யூனிட் காமன் யூனிட்ஸா இருக்குது, எந்தெந்த யூனிட் டிஃபரெண்டா இருக்குது. அதே மாதிரி இந்த காமன் யூனிட்ஸ்ல ஏற்கனவே PGTRB-ல இருந்து UGTRB-க்கு எந்தெந்த டாபிக்கை புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் அந்த காமன் யூனிட்ஸ்ல இருந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். TRB எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதாவது PGTRB, PolyTRB, UGTRB எக்ஸாமினேஷன், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, செட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி TRB எக்ஸாமினேஷன் சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சாலை ஈஸி மேக்ஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மொபைல் ஆப் ஸோ நம்ம பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளோட மொபைல் ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டோட டெக்ஸ்ட் புக்ஸ் ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து அங்கே PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றதுனா கூட நீங்க வந்து பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க வந்து அட்டன் பண்றதுனா கூட அந்த கோர்சஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லா ஆப்லயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 1 by 1 நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்புறமா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா அதுல வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம், வீடியோ கிளாஸஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்புறமா நம்ம 1 by 1 நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒரே இடத்துல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை போய் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட எல்லா டீடைல்ஸும் அதே மாதிரி நம்ம என்னென்ன டெய்லி அப்டேட் பண்றோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கூட அதில் நீங்க சேட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்ல எப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்றது, எப்படி நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்றது, இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா வெப்சைட் இருக்கும். ஸோ அதாவது salaiEasyMax.com. ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ் www.salaiEasyMax.com அப்படின்றது நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கோர்சஸ் இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான். அகாடமிக்ல போனீங்கன்னா என்னென்ன இருக்கும், வீடியோஸ்ல போனீங்கன்னா இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இங்கேயுமே போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க வெப்சைட்ல போய் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எனி டைம் நமக்கு லேப்டாப்போ சிஸ்டமோ நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால மொபைல் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் நம்மளோட கையில ஃப்ரீக்வெண்டா இருக்கிறதுனால ஸோ நீங்க நம்மளோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுல எல்லாமே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், கோர்ஸ் ஜாயின் பண்றதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஜாயின் பண்றது இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நம்ம என்னென்ன டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஓகே கவனிங்க, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம UGTRB, PGTRB ஸோ இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கான என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்றதை நம்ம 1 by 1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம்.
இப்போ ஃபர்ஸ்ட் யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ், ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ். யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். யூனிட் 8 மெக்கானிக்ஸ். யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச். யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான யூனிட்ஸ். இதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா, யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ், யூனிட் 3 டோபாலஜி, யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ், யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச், யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் நியூ சிலபஸ். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு வந்து அப்டேட் பண்ண நியூ சிலபஸ். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஓல்டு சிலபஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 1 அல்ஜிப்ரா இது எந்த சேஞ்சும் கிடையாது. இது ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லையும் அதே யூனிட் 1 அல்ஜிப்ரான்ட்டு தான் இருந்துச்சு. யூனிட் 2மே பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் கிடையாது. யூனிட் 2மே பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் தான் ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு. தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல டோபாலஜின்னு இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் ஓல்டு சிலபஸ்ல. யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இருந்துச்சு. யூனிட் 4ன்றது டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியா இருந்துச்சு. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ரிசர்ச்ன்றது யூனிட் 5 இருந்துச்சு. இது வந்து ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 5ல இருந்துச்சு. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இருந்துச்சு நமக்கு. ஸோ நியூ சிலபஸ்ல இன்டர்சேஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யூனிட் 7 பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யூனிட் 7 இருந்துச்சு நமக்கு. அடுத்து யூனிட் 8 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றது யூனிட் 8 இருந்துச்சு. அடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 வந்து யூனிட் 10. அதாவது ப்ராபபிலிட்டி தியரியை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ன்றது யூனிட் 9ஆகவும் அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படின்றத யூனிட் 10ஆகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஓல்டு சிலபஸ். இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல இந்த ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் எடுத்துட்டு டோபாலஜி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்க வந்து யூனிட் 8ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இந்த 2 யூனிட்டை மட்டும் புதுசா ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுல யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூஜிடிஆர்பில இங்க உள்ள இந்த யூனிட் 5 பாருங்க. யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரும் இங்க நமக்கு பிஜில பாக்குறோம் பாத்தீங்களா, யூனிட் 1 அல்ஜிப்ரா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் தான். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அதாவது யூனிட் 5ம் பிஜில உள்ள யூனிட் 1ம் சேம். யூஜிடிஆர்பில உள்ள யூனிட் 5 ஈக்குவல் டு யூனிட் 1 இது ரெண்டும் சேம். அடுத்து யூஜிடிஆர்பில உள்ள ரியல் அனாலிசிஸ் அதாவது யூனிட் 6 ஈக்குவல் டு பிஜில உள்ள ரியல் அனாலிசிஸ் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 இருந்திருக்கும். அப்ப யூனிட் 6ம் யூனிட் 2ம் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அடுத்து யூஜிடிஆர்பில உள்ள காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இங்க நமக்கு என்னவா இருக்குது, யூனிட் 7 இருக்குது. பிஜிடிஆர்பில வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா யூனிட் 4 அதாவது நியூ பிஜி சிலபஸ்ல யூனிட் 4 பார்த்திருப்போம். ஓல்டு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்திருப்போம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரெண்டும் சேமா இருக்கும். அடுத்து எது சேமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச். ஸோ நமக்கு யூஜிடிஆர்பில யூனிட் 9 இருக்கிறது. இங்க நமக்கு பிஜிடிஆர்பில பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச் அதாவது பிஜிடிஆர்பில உள்ள நியூ சிலபஸ்ல யூனிட் 9 இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 5 இருக்கும். ஓல்டு சிலபஸ் அதாவது பிஜிடிஆர்பிட ஓல்டு இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 5 இருக்கும். ஸோ அப்போ ஆபரேஷன் ரிசர்ச்ன்றது பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி யூஜிடிஆர்பில யூனிட் 10ம் இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில யூனிட் 10ம் சேம். ஏற்கனவே பிஜிடிஆர்பில பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2 அதாவது 9ம் 10ம் இருக்கும். இது ஓல்டு சிலபஸ்ல. ஸோ இந்த 5 யூனிட்டும் பாத்தீங்கன்னா சேம். அதாவது யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ், யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச்,
யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த 5 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். இப்போ இந்த காமன் யூனிட்ல இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கும் பிஜியில் உள்ள அல்ஜிப்ராக்கும் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் சேமாக இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கை பிஜியில இருந்து நமக்கு டெலீட் பண்ணியிருக்கிறாங்க, யூஜியில் எந்தெந்த டாப்பிக்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் நமக்கு யூனிட் 10 இருக்குது. பிஜிடிஆர்பியில் நமக்கு என்னவா இருக்குது, ப்ராபபிலிட்டி தியரி யூனிட் 10 இருக்குதா. இப்போ இந்த பிஜிடிஆர்பியில் உள்ள நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கும் உள்ள இந்த ப்ராபபிலிட்டி தியரின்றதுல நமக்கு யூஜிடிஆர்பியில் கொடுத்துருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், புதுசாக நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜிடிஆர்பியில் சில டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டெக்ஸ் நம்பரு, கர்வ் ஃபிட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பிஜிடிஆர்பியில் அந்த டாபிக்ஸ் இருக்காது. இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த டாப்பிக்கை பிஜில இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் காமன் யூனிட் தான். பட் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பிஜில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு நிறைய பார்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஜிடிஆர்பியில் கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட் மட்டும்தான் இருக்கும். பிஜியில் இருக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் ரியல் அனாலிசிஸ்ல எந்த டாபிக் நமக்கு சேமா இருக்குது, எந்த டாபிக்கை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து நம்ம செப்பரேட்டா வீடியோ போட்டுறதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் உள்ள இந்த 10 யூனிட்ல எந்தெந்த யூனிட் சேம், எந்தெந்த யூனிட் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த சேமா இருக்கிற இந்த 5 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜியில் படிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிமைனிங் உள்ள அந்த 5 யூனிட்டை மட்டும் நீங்கள் யூஜிடிஆர்பியில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணால் போதும். இப்போ புதுசாக யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கும் படித்த மாதிரி ஆயிரும். பிஜிடிஆர்பி அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல வர்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 யூனிட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஜிடிஆர்பியில் படிச்சிருக்கிறதுனால பிஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த வீடியோ கிளாஸஸ்ல ஒவ்வொரு யூனிட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட் சேம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 9, யூனிட் 10 யூஜிடிஆர்பியில் உள்ள இந்த 5 யூனிட்டும் பிஜிடிஆர்பியில் ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் உள்ளது, அதாவது யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி, யூனிட் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்து இப்போ இங்க யூனிட் 8 மெக்கானிக்ஸ், இது மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கு. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, யூனிட் 4 இதுவுமே ஏற்கனவே நம்ம பிஜியில் படிச்சிருப்போம். ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஓல்டு சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, பிஜிடிஆர்பியோட ஓல்டு சிலபஸ், அதுல யூனிட் 3 நம்ம வந்து படிச்சிருப்போம். யூனிட் 3ல ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் படிச்சிருப்போம். பட் நியூ சிலபஸ்ல அதை எடுத்துட்டு டோபாலஜின்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யூனிட் 4லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஏற்கனவே நம்ம படிச்சது தான். ஸோ இந்த 5 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் எந்தெந்த யூனிட் காமன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதாவது காமன் யூனிட்ஸ் யூஜிடிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் உள்ள காமன் யூனிட்ஸ் எதுன்றதை இங்கே கொடுத்துருப்போம். இங்கே வந்து காமன் யூனிட்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூனிட்ஸ், அதாவது எந்தெந்த யூனிட் புதுசாக இருக்குது, எது மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்றது. இப்போ பிஜிக்கும் யூஜிக்கும் இதில் உள்ள காமன், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் உள்ள காமன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது பிஜிடிஆர்பியோட ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே படிச்சது தான். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த யூனிட்ல நம்ம ஏற்கனவே படிச்சது. இப்போ புதுசா நம்ம யூஜிடிஆர்பிக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி இதை படிக்கணும். அடுத்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்,
வெக்டர் கால்குலஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜி படிச்சிருக்கிறவங்க புதுசாக படிக்கிற யூனிட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நமக்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த காமன் யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸு, ரியல் அனாலிசிஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு, ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த யூனிட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, இதான் யூனிட் 1 யூஜிடிஆர்பியில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. இந்த யூனிட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூனிட்ல ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லெக்சரர் 30 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 30 கிளாஸஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் யூனிட் 1ல. அதில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த சாப்டர் எடுத்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து இதில் யூனிட் 1ல உள்ள ரிமைனிங் வீடியோ கிளாஸஸை நம்ம நெக்ஸ்ட் அடுத்து 1 by 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வீடியோ கிளாஸை நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம வீடியோ கிளாஸஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பினே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். யூஜிடிஆர்பி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அதாவது அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணி இதில் டோட்டலாக வந்து ஒரு 30 கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த 30 கிளாஸஸ் வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ கிளாஸஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த யூஜிடிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், இதுக்கான வீடியோ கிளாஸை இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் என்ன, எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான டியூரேஷன் என்ன, அதுக்கான ஃபியூச்சர்ஸ், அதில் நம்ம ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பில் தான் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மொபைல் ஆப்பில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே டேரெக்டாக நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே பே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 20 டேஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூடியூப்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இன்னொரு 2-3 டேஸ்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸை எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டேஸ்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்குமான டீட்டெயிலான வீடியோ கிளாஸஸை இன்னொரு 2 டேஸ்ல அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்டா உங்களோட வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் ஸோ அந்த மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணும்னா கூட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்பில் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் உள்ள மேக்ஸுக்கான காமன் யூனிட்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம், நியூ யூனிட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம்.